வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் தாட்சாயணி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, அதில் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சிருந்த அந்த தலைக்கறியை அதிலே போட்டுக்கலாம். அதில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணி இருத்துட்டு கறியை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிரேவி சுண்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிரேவி கூட கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 15 பல் பூண்டு எல்லாத்தையும் கடாயில் போட்டு லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இதில் கொட்டி ஒரு கலரி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதில் கொஞ்சோண்டு புதினாவை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான காரசாரமான தலைக்கறி ரெடி. இது சாம்பார், ரசம், இதுக்கு சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.